Taste the Daily. வட மாநில கொள்ளையர்களின் கூடாரமாகிறதா தமிழகம்? போலி ஆதார் கார்டு மூலமாக பல்வேறு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றி வரும் வட மாநில கொள்ளை கும்பல் உறங்கிக் கொண்டிருக்கும் தமிழக காவல்துறை கொள்ளை சம்பவங்களின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் வெளிமாநில கொள்ளை கும்பலால் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளாகவே பணி நிமித்தம் காரணமாகவோ தொழில் சார்ந்தோ வரக்கூடிய வெளிமாநில நபர்களின் முழு விவரங்களை ஒவ்வொரு காவல் நிலையமும் சேகரித்து அதன் அடிப்படையில் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வந்தனர். கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் 34,87,974 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஆனால் ஸ்டாலினின் திமுக அரசு அந்த பணிகளை முடக்கிவிட்டதால் காவல்துறை செயலற்று போனதால் வடமாநில கொள்ளை கும்பலின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய வங்கி கொள்ளைகள், ஏடிஎம் கொள்ளைகள் அனைத்துமே வடமாநில கொள்ளையர்களின் கைவரிசையாகவே இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சென்னை ராமாபுரம், விருகம்பாக்கம், வேளச்சேரி, தரமணி, பெரியமேடு உள்ளிட்ட 7 இடங்களில் SBI வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் இயந்திரங்களில் 48 லட்சம் ரூபாய் பணத்தை வடமாநில கொள்ளையர்கள் கொள்ளையடித்தது தொடர்பாக 19 புகார்கள் வந்தது. சென்னை பெரியமேட்டில் SBI வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் 10,000 வீதம் 190 முறை 15,71,300 ரூபாய் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்து சென்றது. சென்னை பெரம்பூரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் கேஸ் வெல்டிங் இயந்திரம் மூலமாக சட்டரை உடைத்து 9 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. அதேபோன்று திருவண்ணாமலையில் ஒரே இரவில் 4 ஏடிஎம் மையங்களில் 72 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தவிர காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 ஏடிஎம்களில் 75 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம், சென்னை அரும்பாக்கத்தில் வங்கியில் வைக்கப்பட்டிருந்த 13 கிலோ தங்க நகைகள் கொள்ளை, வேலூர் ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடை சுவரை துளையிட்டு 16 தங்க வைர நகை கொள்ளை, புதுக்கோட்டையில் பூட்டிய வீட்டில் 850 பவுண்ட் நகை கொள்ளை, சீர்காழியில் வீட்டிலிருந்த 2 பேரை கொலை செய்துவிட்டு 16 கிலோ தங்க நகை கொள்ளை என தமிழகம் முழுவதும் கொள்ளை சம்பவங்கள் தலைவிரித்தாடி வருகிறது. அந்த வகையில் கேரளாவில் SBI வங்கி ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பி வந்த ஹரியானா மாநில கொள்ளையர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே போலீசாரிடம் பிடிபட்ட போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இதுவரை 5 கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்ததாகவும் அவை தமிழகத்தில் எந்தெந்த ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்கப்பட்டது என்ற புள்ளி விவரங்களை பிடிபட்ட கொள்ளையர்கள் வாக்குமூலமாக அளித்துள்ள நிலையில் அதை போலீசார் வெளியிட தயங்குவதாக கூறப்படுகிறது. ஒரு மாநிலத்தில் கொள்ளையடித்தால் சிக்கிவிடுவோம் என்று டார்கெட் செய்து ஒவ்வொரு மாநிலமாக இந்த கொள்ளை சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. வட மாநிலங்களிலிருந்து தமிழகத்தின் வழியாக நடைபெறக்கூடிய இந்த கொள்ளை சம்பவங்களுக்கு முறையான வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு மூலம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் முனைவர் கோ. ஜெயக்குமார்.